ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார். இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அதாவது சிவகங்கை மாவட்டத்துல இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறார். இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் சேர்த்து சிவகங்கை மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறார். சிவகங்கை மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று வெளியாயிருச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அணிக்கு எதிராகவே நாங்க வாக்களிப்போம், அவருக்கு எதிர்ப்பு நிலைமையில நாங்க இருக்கிறோம், தேவர் சமூகத்தை அழிக்க வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தூர் கூட்டமைப்பு வந்து ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்தாரு, அவர் வந்து ரெஸ்ட் விட்டாரு. அது மோடி வந்து அவர்களை வரவேற்கிறதுக்காக ரெஸ்ட் விட்டாரா இல்ல உண்மையிலே சிவகங்கை மாவட்டத்துல அந்த போஸ்டருக்கு பயந்து அவர் ரெஸ்ட் விட்டாரா அப்படின்றதெல்லாம் வேற கதை. ஆனா இப்ப திரும்பவும் ஆரம்பிக்க போகிறார் சிவகங்கை மாவட்டத்துல. சிவகங்கை மாவட்டத்துல இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி 10% இடஒதுக்கீடு, வன்னியருக்கான 10% இடஒதுக்கீடை பத்தி கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இவர் விழுப்புரம் மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்ல, அப்ப அங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்தாரு. என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா 10% திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொன்னாரு. இதை கண்டிச்சுதான் சிவகங்கை மாவட்டத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது. இப்போ திரும்பவும் சிவகங்கை மாவட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. ஐயா, இது மாதிரி நீங்க 10% வந்து சொன்னீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஷட் அப் பண்ணிட்டாரு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. நீங்க இப்ப 10% ஏற்கனவே வார்த்தையை விட்டீங்க. விழுப்புரம் மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது 10% இடஒதுக்கீடை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனுடைய எதிர்ப்பின் எதிரொலியா தான் போஸ்டர் ஒட்டப்பட்டது. இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிற அதே சிவகங்கை மாவட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு முன்வைக்கும் பொழுது இதை பத்தி பேசி நம்ம எதனா இன்னும் அதிகமா அது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் அதிகமான எதிர்ப்பலைகள் வீச போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு முடிஞ்சு போன விஷயம் ஷட் ஆப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சற்ற சாத்திட்டு என்ன பண்ணிட்டாரு, ஐயா இபிஎஸ் அவர்கள் கிளம்பிட்டாரு. உண்மையிலேயே சிவகங்கை மாவட்டத்துக்கு போனோம்னாலே ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு டர் இருக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்துல சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு பிளான்கள் போட்டு அங்க எதிர்ப்புகள் வந்த உடனே அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காரு. இன்னைக்கு எப்படியாவது இந்த சிவகங்கை மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் முழுமுசா இறங்கிட்டாரு. இறங்குறதுக்கு முன்னாடியே இது மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்டு போட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டினுக்கே ஷட் அப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டாரு. இதன் மத்தியில சிவகங்கை மாவட்டத்துல புதுசா ஒரு போஸ்டர் விட்டுருக்கு, எடப்பாடி பழனிசாமி கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னயா அவருக்கு என்ன கவனத்தை செலுத்துறதுக்கு என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்னு பார்த்தா, இது மத்த கட்சியினராலேயோ இல்ல வேற ஒரு கட்சியினாலேயோ அமைப்பினாலேயோ ஒட்டப்பட்ட போஸ்டர் இல்ல. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியிலே இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை, அந்த சண்டையினுடைய வெளிப்பாடுதான் இந்த போஸ்டருக்கான காரணம். என்ன அப்படின்னா, முறைகேடு பண்ணிருக்காங்க. நீங்க ஆட்சியில இருக்கும் போதுதான் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, முறைகேடு பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க கட்சிக்குள்ளேயே முறைகேடு நடந்திருக்கு. என்ன முறைகேடுனா, பண விஷயத்துல இல்ல, பண விஷயத்துல இவங்க எப்பயோ ஏற்கனவே முறையீடு பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். என்னன்னா, பூத் கமிட்டி மெம்பர்கள் நிர்ணயிக்கணும்ல, அதுல முறைகேடு பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னா, ஜனவரி மாசம் ஒரு ஆலோசனை மீட்டிங் போட்டாரு. எப்பா மார்ச் மாசத்துக்குள்ள எல்லா மாவட்டத்திலையும் என்ன பண்ணணும், பூத் கமிட்டியை வந்து என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். அதுல 9 பேர் இருக்கணும், 6 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். ஒன்றிய தலைவர்லாம் இருக்கக்கூடாது, ஒன்றிய செயலாளர்லாம் இருக்கக்கூடாது, மாவட்ட செயலாளர் அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டாரு. ஆனா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, பெருவாரியான மாவட்டங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இல்லவே இல்லை. குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலியான, அதாவது இல்லவே இல்லாத ஒரு ஆட்கள் எல்லாம் பூத் கமிட்டில போட்டிருக்காங்க. அவங்க சிவகங்கை மாவட்டமே இருக்க மாட்டாங்க, வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, இல்ல வேற ஒரு ஒன்றியத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் போட்டு இங்க எல்லாரையும் ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான கணக்கு கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, தலைமை இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது இங்க லோக்கல்ல இருக்கிறாங்கள அந்த அதிமுகவினர்கள் பெரும் அதிருப்தியில இருந்திருக்கிறாங்க, எரிச்சல உண்டாயிருக்கு. எப்படிப்பா நீங்க வந்து மத்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க, மத்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஒன்றியத்தில் சேர்ந்து நீ பூத் கமிட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தலைமை இடத்துக்கு நிறைய முறை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது தலைமை வந்து கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ஐயா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார், இபிஎஸ் அவர்கள். அவர் கவனத்திற்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு அங்கங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. இது என்னையா இது வம்பா போச்சு, நான் சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போதுதான் போஸ்டர்களால எனக்கு எதிர்ப்பு வரணுமா அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. எப்பா
நான் வெளியில இருக்கிற கட்சி திமுகவை கூட நான் என்ன பண்ணி நான் சமாளிச்சிடறேன், பாஜகவை கூட சமாளிச்சிடறேன், ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவங்களை சமாளிக்கவே முடியலையா அப்படின்னு ரொம்ப சோர்வா இருந்திருக்காரு. ஒரு மனுஷன் பாவம் எந்த அளவுக்கு தான் சவுட்டி சவுட்டி அடிப்பீங்க. அது அது வெளியில இருக்கிறவங்க அடிச்சா பரவாயில்ல, வெளியில அடிக்கிற அடிங்க விட உள்ள இருக்கிற அதிமுக அடிகள் வந்து பயங்கரமா விழுது. ஒவ்வொரு அடியும் என்ன அடி அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப புலம்பி தள்ளி இருக்கிறாரு. எப்ப என்னால முடியல, வெளியில இருக்கிறவங்கள கூட நான் சமாளிச்சிடறேன், உங்களை சமாளிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, புதுசு புதுசா கிளம்புறாங்க. ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு சிவகாசி தொகுதி தான் வேணும்னு இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரையும் இது மாதிரி பண்ணா என்னதான் பண்றது அப்படின்ற ரேஞ்சில தான் ரொம்ப குழம்பி தள்ளி இருக்கிறார். ஏற்கனவே முக்குளத்தூர் சமுதாயம் நான் என் மேல ரொம்ப கடுகடுன்னு இருக்காங்க. இப்ப இது போதாதுன்னு அதிமுகக்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையா அப்படின்னு ரொம்ப பாவம் வந்து ரொம்ப பஸ்ஸுக்குள்ள அந்த ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நல்லா அழுது இழுது அப்படியே நம்ம தன்னுடைய மன கஷ்டத்துல அழுதுட்ட பிறகு அதுக்கப்புறம் போய் என்ன பண்றாரு, ஃபேஸ் பிரஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து கையாட்டுறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையா இருக்கு. சோ இந்த முறைகேடுக்கு முக்கியமான காரணங்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனும் பூத் கமிட்டி பொறுப்பாளரான ஏ.கே. சீனிவாசன், இவங்க 2 பேர் மேலேயே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா எழுப்பி இருக்கிறாங்க. இவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விவகாரத்தை திமுக அரசு கையில் எடுத்து என்ன பண்ணாங்க, உறுப்பினர்களை சேர்த்தாங்க. உடனே இதை பொறுத்து கொள்ள முடியாம ஓடிபி வாங்குறாங்க, ஓடிபி வாங்கி முறையான செயல்படாம முறைகேடுல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேஸுக்கு எல்லாம் போட்டாங்க. உடனே கோர்ட் என்ன பண்ணிச்சு, ஓடிபி மட்டும் தான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி நீங்க வந்து உறுப்பினர் சேர்க்கலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மட்டும்தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. உடனே இவங்க அதிமுக பாத்தீங்களா, நாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றத முடக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசா மாறு தட்டி கொட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, ஓடிபி மட்டும்தான் வாங்கக்கூடாது, மற்றபடி நீங்க என்ன பண்ணலாம், உறுப்பினர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட தெரியாம சரியாத தற்குறியாலா இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறவங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிஜமான உண்மையா இருக்குது. ஸோ ஆனா இங்க இப்படி மடை மாத்திட்டு அதிமுக என்ன இது பொய்யான கணக்கு எழுதி இருக்கிறாங்க. ஒன்றியத்துக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பூத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் பூத் கமிட்டி மெம்பர்ல சேர்த்து நான் கணக்கு சேர்த்திருக்காங்க. டிடெக்டிவ் வச்செல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சோதி செஞ்சிருக்காங்க சார் இந்த விஷயத்த. ஆனா எல்லாமே கையுங்களும் மாட்டிருக்காங்க. இதுக்கு முழுக்க மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனும் பூத் கமிட்டி பொறுப்பாளர் வந்து ஏ.கே. சீனிவாசன், இவங்க 2 பேர் தான் பொறுப்பு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நேர்மையான அதிமுக இருக்கிற பொறுப்பாளர்களை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மையான அப்படின்னா என்ன அப்படின்னு தான் ஐயா இபிஎஸ் அவர்களே கேட்பாரு போல இருக்கு. ஏன்னா நேர்மையான நீங்க பொறுப்பாளர்னா எங்க அதிமுக போயிட்டு சல்லடைய வச்சு நீங்க தேடுனால கிடைக்காதுப்பா அப்படின்ற பார்வையில தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பதிலடி கொடுத்துட்டு வராங்க. சோ இந்த விவகாரத்துல ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு இது பெரிய டிராபேக்கா தான் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்துல இவர் போனனால ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது, ஏகப்பட்ட தடைகள் வருது. இந்த பயணம் தொடருமா தொடராதா அப்படின்ற ஒரு பார்வையில இருந்தாலும் இதை நான் நடத்தியே காட்டுவேன், சிவகங்கை மாவட்டத்துல நான் போய் உள்ள நுழைஞ்சு வெளியே வராம விட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்திலே ஐயா இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. இதன் மத்தியில கட்சிக்குள்ளேயே இப்படியான ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கு. பூத் கமிட்டி மெம்பருக்கு ஆளே இல்லை, ஆனா பூத் கமிட்டி மெம்பருக்கு ஆளு போட்டு பொய்யான கணக்கு காமிச்சிருக்காங்க, முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு முக்குளத்தூர் கூட்டமைப்பு மூலமா ஒட்டப்பட்ட போஸ்டர்களுக்கும் எதிர்ப்பு அலைகள் இருக்கிறதுனால இவரு எப்படி பேசுவாரா பேச மாட்டாரா, இல்ல போற போகலே கையை காட்டிட்டு போவாரா, இல்ல அங்கங்க கருப்பு கொடி ஏந்தி இவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றது. சோ சிவகங்கை மாவட்டத்துல அதிமுகவினராலே ஒட்டப்பட்ட போஸ்டரினால ஐயா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.